மைதா, நெய், சர்க்கரை வச்சு ஒரு சூப்பரான நெய் பிஸ்கட் பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் மைதா, 1 கப் மைதாக்கு 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, அது கூடவே நான் நெய்யை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். இந்த மூணையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கொழுக்கட்டை மாவு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வரணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா மைதாக்கு பதிலாக கோதுமை மாவும் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொழுக்கட்டை மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் விரிச்சிட்டு மாவை சின்ன சின்னதாக அப்படியே பிடிச்சி பிஸ்கெட்ஸ் மாதிரி தட்டி அதில் வச்சுருங்க. ஆல்ரெடி ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிட்டோம். இப்போ அதே 180 டிகிரி செல்சியஸில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான நெய் பிஸ்கெட்ஸ் ரெடி. இதை நீங்கள் ஸ்டவ்லேயே பண்ணலாம். நல்ல அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் அடியில் உப்பு சேர்த்துட்டு ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சு அது மேலே பிளேட்ஸில் இந்த பிஸ்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 10 நிமிஷம் மறுபடியும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டவ்லையும் சூப்பரான நெய் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.